அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் வந்து தனத்த வந்து கடத்திட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயாவும், அதுக்கடுத்து நம்ம கதிர் 2 பேருமே சேர்ந்து தனத்த வந்து காப்பாத்துறாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து தனத்துக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து இந்த பிறந்த நாள கிராண்டா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பயங்கரமா முடிவெடுத்து, ஒரு இடத்துல வந்து பிறந்த நாளுக்கு அரேஞ்ச் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த லைட்டிங் எல்லாம் போட்டு ஹேப்பி பர்த்டேன்னு வந்து பேக்ரவுண்ட்ல வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி, பலூன் எல்லாம் வச்சு பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தனத்த வந்து சர்ப்ரைஸா அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போறாங்க. "வா தனம்" அப்படின்னு சொல்லிட்டு. "உனக்கு பிறந்தநாள் கொண்டாடலாம்" சொல்லிட்டு கூட்டு போறாங்க. தனம் வந்து "எங்கடா கூட்டு போற?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ வா, கொஞ்ச நேரத்தில வந்து உனக்கே அது வந்து தெரிய போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போயிடுறாங்க. அங்க போனோனே பார்த்தா, தனத்துக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருது. "என்னடா இப்படி கிராண்டா பண்ணியிருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தனம் வந்து கேட்குறாங்க. "என்ன தனா, லூஸ்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இது வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுற பிறந்த நாளு. அத வந்து இந்த மாதிரி கிராண்டா கொண்டாடினா தானே நல்லாயிருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் இருந்தாலும் வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் தேவையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தனம் வந்து கேட்காங்க. "ஏய் வருஷத்துல 1 நாள் தான் இதெல்லாம் நடக்கப்போது. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஃபீல் பண்ற? என்ஜாய் பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தனம் வந்து அமைதியா இருந்துக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் வேற ப்ரப்போஸ் பண்றாங்க. முட்டி போட்டுக்கிட்டு ஒரு ரோஸ் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு, "தனம் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஐ லவ் யூலாம் சொல்லி ப்ரப்போஸ் பண்றாங்க. உடனே அந்த கண்கலங்கி அந்த இடத்துல வந்து நம்ம தனம் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்குனோனவே 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சுட்டு நம்ம தனம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம கதிர்கிட்ட சொல்றாங்க. "என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ தான் என்னோட ஹஸ்பண்ட்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமா வந்து பிறந்தநாள வந்து கொண்டாடி முடிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில வந்து விடிஞ்சிருது. இந்த பிறந்தநாள் இவங்க வந்து கொண்டாடுற எல்லாத்தையுமே வந்து கார்த்தி வந்து தூரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா! இவங்க வந்து ரொம்ப நெருக்கமாயிட்டாய்ங்க. இதுக்கு மேல விட்டோம்னா நம்ம தனம் வந்து நமக்கு கிடைக்க மாட்டா. எப்படியாவது வந்து தனத்த வந்து தூக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி தூக்குறது? எந்த நேரம் பார்த்தாலும் அந்த கதிர் பையன் வந்து தனத்து கூடயே சுத்திக்கிட்டு இருக்கானே! என்னதான் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளான் கிடைக்குது. மறுநாள் காலையில வந்து நம்ம கதிர் இருக்கார்ல, அவரு வந்து கிளம்பி வந்து வேலைக்கு போறாரு. போற வழியில ஒரு பெரியவர் ஒருத்தர வந்து செட் பண்றாங்க கார்த்தி. செட் பண்ணிட்டு விறுவிறுன்னு போயி அந்த கதிர் மேல இடிச்சிருங்க. செல்ஃபோன் வந்து கீழ விழுந்துரும். அத எப்படியாவது அவன் செல்ஃபோன மட்டும் என்ன பண்ணாலும் சரி எனக்கு எடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு தேவையான காச குடுத்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயி தள்ளாடிட்டு போய் நம்ம கதிர் மேல போய் இடிச்சிடுறாங்க. இடிச்ச உடனே "என்னண்ணே பார்த்து வர வேண்டாமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கதிர் ஃபோனும் அவங்க நெனச்ச மாரி வந்து கீழ விழுந்துருது. அந்த ஃபோன வந்து எடுத்துடுறாங்க. எடுத்து இவர் வந்து அப்படியே பைக்குல வச்சுக்கிட்டு, "சாரிப்பா தெரியாம வந்துட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துடுறாங்க. அது கதிரும் வந்து மொபைல வந்து கண்டுக்கல. வேலை ஆர்வத்தில வந்து அவர் வந்து வேலைய பார்க்க போயிடுறாரு. இந்த பக்கம் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கார்த்தி வந்து அந்த மொபைல வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு தனத்துக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி குரல மாத்தி பேசுறாங்க. "யாரும்மா நீயி? இந்த ஃபோனோட சொந்தக்காரர் வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்காரும்மா. உடனடியா இந்த இடத்துக்கு வாம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ வந்து சொல்றாங்க. நம்ம தனத்துக்கு வந்து பதறி போயிட்டாங்க. "ஐய்யய்யோ! கதிருக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பயங்கரமா பதறிக்கிட்டு ஓடி வராங்க. தனம் வந்து ஓடி வந்து அந்த இடத்துல வந்து பார்க்காங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து யாருமே இல்ல. "என்னடா இந்த இடத்த தான சொன்னான். எம்ப்டியா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. பின்னாடியே கை தட்டிக்கிட்டு கார்த்தி வந்து என்ட்ரி குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திய பார்த்தோனே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம தனம் வந்து, "டேய் நீயா? நீ எதுக்குடா இப்படி சொன்ன? எதுக்குடா பொய் சொன்ன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்ட போட ஆரம்பிச்சுடுறாங்க. கார்த்தி வந்து ஒண்ணுமே செய்யல. அந்த மயக்க மருந்து இருந்த கர்ச்சீப்ப வந்து டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தனத்தோட ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அவங்க அந்த இடத்துலயே மயங்கிடுறாங்க நம்ம தனம். உடனே அவங்கள வந்து அந்த இடத்துலயே தூக்கிட்டு போயிடுறாங்க. இனிமே வந்து நீ என்னைய தவிர யாருக்குமே கிடைக்கக்கூடாது. முக்கியமா வந்து அந்த கதிருக்கு நீ கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா அதுக்கடுத்து நம்ம இவங்க 2 பேருமே பேசுற மாரி தான் காட்டுறாங்க. கதிர் கதிர் வந்து சொல்றாங்க, "மாயா தனத்த வந்து காணோம். வீட்ல வந்து தேடி பார்த்தேன். ஆளவே காணோம். வேலைய முடிச்சுட்டு வந்து பார்த்தா வீட்ல இருப்பா. எங்க போனான்னு தெரியல." ஃபோனுக்கும் ட்ரை பண்ணி பார்க்காங்க கதிர் வந்து. ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. அதையும் மாயா கிட்ட சொல்றாங்க. "என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி எங்கேயாவது பக்கத்துல எங்கேயாவது போயிருக்காளான்னு வா தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில வந்து நம்ம கதிர் வந்து சொல்றாங்க, "என்னோட மொபைலும் காணாம போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது? உன் மொபைல் காணாம போச்சா? எப்படி காணாம போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்ட உடனே, "ஒரு பெரியவர் வந்து இடிச்சாரு. அந்த நேரத்துல தான் காணாம போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படின்னா இது வந்து யாரோ உன்னைய பொறி வச்சு தான் உன் மொபைல தூக்கி
தனத்த வர வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கதிர் வந்து சொல்றாங்க, "எனக்கு என்னமோ வந்து அந்த கார்த்தி மேல தான் டவுட்டா இருக்கு. கார்த்தி தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போனா கார்த்தி இருக்கிற இடத்த தேடுனா, கண்டிப்பா வந்து நம்ம தனத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கார்த்திய வந்து பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் கடைசியில வந்து நம்ம மாயா, கதிர் 2 பேருமே சேர்ந்து கார்த்திக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு தனத்த வந்து காப்பாத்திருவாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.